பாபா என்ன பண்ணுறீங்க? ரத்த பொரியல் இன்னைக்கு ரத்த பொரியல். எங்கள் வீட்டில் டெய்லி நான் ரத்த பொரியலுங்க. இந்தா இங்கே பாருங்கள், இன்றைக்கி சூப்பரான ரத்தங்க. நேற்று கூட ரத்த பொரியல் கதகளி. நேற்று கூட தண்ணியாக இருந்துச்சு, இன்றைக்கி நல்ல ரத்தம். ஏன் பாபா? எலா ஆட்டுக்குட்டி. அப்படி சொல்லுங்கள். இன்னைக்கு நல்ல ரத்தம். நேற்று நல்லாவே இருந்துச்சு, ஆனால் தண்ணி நிறையா ஊற்றிட்டாங்க. என்னடா ரம்யா டெய்லி ரத்த பொரியல் சாப்பிடுது அப்படின்னு எல்லாம் நினைப்பீங்க. ரம்யா கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால டாக்டர் சாப்பிட சொல்லியிருக்காங்க. உடனே பழிய போட்டாச்சு. உண்மை தானே? உண்மை தானப்பா சொல்கிறேன். நாப்பாவா இல்லைப்பா, எல்லாம் பூரா மதுரொட்டி ஈரல் வாங்கி சாப்பிடுவோம். நீங்கள் ரத்தத்தை வாங்கி. இன்னைக்கு டாக்டர் ஃபோன் போட்டு எனக்கு மதுளொட்டி வேணும்னு கேட்குறாராம். டெய்லி கேட்பாராம். அவர் இல்லைன்னு சொல்லிட்டாராம். அப்போ மதுளொட்டியில் எவ்வளோ சத்து இருக்குது, டாக்டரே வாங்கி சாப்பிட்றாங்க டெய்லியும். அதில் அவ்வளோ சத்து இருக்கிறதுனால தான் டாக்டர் வாங்கி சாப்பிட்றாங்க. எங்கே இது எவ்வளோ பாவா? 300 ரூபா. இங்கே மூஞ்சி கொஞ்சம் காமிங்க. எவ்வளோ இப்போ கரெக்டாக சொல்லணும். என்ன காமிச்சாலும் மூஞ்சி பழச்சுன்னு இருக்காது. பரவாயில்ல, கருவாயனுக்கு கருவாயந்தே சொல்லுங்கள். அப்போ நீ சிவப்பாக இருக்குன்னு சொல்றியா? நான் கருப்பு. நான் என் வீட்டுக்கார கருப்புனா நானும் கருப்புதே. நான் சிகப்புன்னு சொல்ல மாட்டேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். பொறுங்க, நான் போய் பெப்பர் பொடி எடுத்துகிட்டு வரேன். நேற்று அரைச்சது மிச்சம் இருக்குது, எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. நேற்று கொஞ்சம் அரைச்ச பெப்பர் பொடி கொஞ்சம் இருந்துச்சு. அப்புறம் வந்து வெங்காயமும் நறுக்கி வச்சுட்டேங்க. இன்றைக்கி என் கணவர் வந்து ரத்த பொரியல் நொறுக்கி விட போகிறாரு. தெறிக்க விட போகிறாரு, நொறுக்கி விட போகிறாரு. தூக்கத்திலே பண்ணாதீங்கப்பா, அப்போ டேஸ்ட் வராது. சமையல் பண்ணும்போது கொஞ்சம் சுறுசுறுப்பாக பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பாபா தூங்கிட்டிங்களா? இன்னைக்கு ஆட்டுக்குட்டி எப்படி இருந்துச்சு? எல்லா ஆட்டுக்குட்டி. என் வீட்டுக்காரர் அதை பார்த்துட்டு வந்துட்டு, ஐயோ இன்னைக்கு சூப்பரான ஆட்டுக்குட்டி அறுத்து வச்சுருந்தாரு. ஞாயிற்றுக்கிழமை நம்ம எடுக்கவே கூடாது அப்படின்னு சொன்னார். ஞாயிற்றுக்கிழமை எடுத்தோன்னா முத்துன ஆடு போட்டு விட்டுடுறாங்க. இனிமேல் அப்படி தான் இடப்பட்ட நாளில் தான் மட்டன்லாம் எடுக்கணும்ப்பா. இன்றைக்கி என் வீட்டுக்கார் பார்த்துட்டு, ஐயோ எல்லா ஆட்டுக்குட்டி அறுத்து வச்சுருந்தாங்க, எல்லா ஆட்டுக்குட்டி அறுத்து வச்சுருந்தாங்கன்னு. நான் வந்து சாம்பார் வச்சுட்டேன், கரைச்சி வச்சுட்டாரு. நல்லா இன்றைக்கி கெட்டியாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க, தண்ணியாக இருந்திருக்கும். இன்றைக்கி பாருங்கள் அப்படியே கெட்டியாக இருக்குது பாருங்கள். அப்படியே தண்ணியை ஊற்றிடாதீங்க பாவா, வடை செட்டில் லைட்டாக தண்ணியாக இருக்குது. இஞ்சட்டும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். என் வீட்டுக்கார இப்போ செஃப்பாக மாறுவார் பாருங்கள். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு போடுறோம். தேவையான அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு தான் போடணும். போட்டுக்கலாம். அதுக்கடுத்து கருவேப்பிலை, வெங்காயம் ரெண்டையும் சேர்த்து போடுங்க. ரெண்டு கழுவி வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். நான் தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சேன். உடனே என் வீட்டுக்காரர் தான் எல்லாம் செய்கிறாங்கன்னு கமெண்ட் பண்ணிடாதீங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சோன்னே துரை வந்து செய்கிறாரு. கருவை ஊற்றுறாதீங்க. இப்போ என் கணவர் வந்து ரத்தத்தை ஊற்ற போகிறாரு. ரத்தத்தை ஊற்ற போகிறதில்ல, ஆட்டுற ரத்தத்தை ஊற்ற போகிறாரு. சரி, இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வணங்கிடுச்சு. இப்போ அது ஊற்றுறோம். வா நல்லா கெட்டி பாபா. இன்னும் கரைச்சிருக்கணும். இங்கே பாருங்கள், பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். உடஞ்சிருமா பாருங்கள். அப்படியே தண்ணியே விடாமல் இருக்குது பாருங்கள். நேற்று எவ்வளோ தண்ணி விட்டுச்சு, எனக்கு அப்படியே கெட்டியாகவே இருக்குது பாருங்கள். அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. சொல்லணுங்க, தண்ணி ஊற்றாமல் இருந்தாங்களே, அதனால் அப்படியே பிடிக்குது. தண்ணி ஊற்றிடுவோமா? வேணாம் வேணாம் வேணாம், இந்த தண்ணியே போதும். ரொம்ப தண்ணி ஊற்றினா அப்போ நல்லா இருக்காது. சூப்பராக இருக்குமா? நிறைய தண்ணியை ஊற்றி வச்சுருக்கீங்க, அதுதான் அளவாக ஊற்றுங்க. காலையிலே முட்டைக்கோஸ் சாம்பார் ரெடி பண்ணிட்டேங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக தகன்னு முட்டைக்கோஸ் சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. சாப்பாடு மட்டும் சூடாக வைக்கணும். பாவா வெந்துருச்சா? சூப்பராக வந்துருச்சுல? சூப்பராக வந்துருச்சுமா. எப்படிப்பா வேகுதோ, சூப்பர் இல்லாமல் வேகுதுன்னு தெரியல. சொல்லுவோம் வீடியோவில். அப்படியா? டெம்ட் ஆகட்டும். இப்படி சாப்பிட்டு நேற்றுக்கு இன்றைக்கி எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்கா?
என்ன பாப்பா ஒன்றும் சொல்ல மாட்டேறீங்க? சாப்பிட வேணுமா? சாப்பிட்டு சொல்லணும். ஆ இன்னைக்கு பரவாயில்ல, சூப்பராக இருக்கா. ஆ ம் இன்னைக்கு எல்லாம் ரத்தம்ல. ம். நேற்று வேற இடம், இன்னைக்கு வேற இடம் எடுத்தது. இன்னும் இருட்டா தெரியுறீங்க பாவா? இருட்டா தெரியுறீங்களா இல்லை கருப்பாக தெரியுறீங்களான்னு தெரியல. அந்த சொல்லிட்டு வச்சியா பேச்சு வாங்க சொல்லிட்டு வரு. தட்டில் போடுங்க. வாங்க நீங்களும் சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் ரத்த பொரியல் சூப்பராக மணக்க இங்கே பாருங்கள். பார்க்கவே எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். வாங்க சாப்பிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் டெம்ட் ஆகிக்கோங்க. ரத்த பொரியல் சாப்பிடுங்க. கூடிய சீக்கிரம் என் வீட்டுக்காருக்கு ஒரு ரத்த பொரியல் கடை வச்சு தந்துட வேண்டியதான். நல்லா செஃப் ஆகிட்டாரு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என் வீட்டுக்கார் வடை சீட்டில் எடுத்து சாப்பிடுவார். பல்லு விளக்குனீங்களா? என்னைய பல்லு விளக்கு சாப்பிட்றியான்னு கேட்டு நீங்கள் பல்லு விளக்காமல் சாப்பிட்றீங்க. மறந்துட்டேன், விளக்கிட்டு வந்துடுறேன். போவா வாங்கிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.